இது மறுபடியும் அந்த கைகள் வந்து அந்த பக்கம் நீளுவதற்கு உண்டான காரணம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, முரணாக, எதிராக, மாநில அரசுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதரை ஒன்றிய அரசு ஏன் கடைசி வரை மாற்றவில்லை? நேற்று இவ்வளோ பெரிய கண்டனங்கள் சொன்ன பின்னாடி கூட அவரை ஏன் திரும்ப பெறவில்லை? இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, கிண்டி ராஜ்பவனுக்கு உப்பு அனுப்பணும், உப்பு மூட்டை தான் அனுப்பணும், உப்பு மூட்டை தான் அனுப்பணும். உரைக்குதா, சாப்பிட்றதுல ஏதாவது இருக்குதான்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு. ஏனென்றால் சுயமரியாதையும் தன்மானமும் உள்ள எந்த மனிதனாக இருந்தாலும் இந்த தீர்ப்பு வந்து அடுத்த நேரத்தில் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஏன் ராஜினாமா செய்யல? இன்னும் காலப்போக்கில் இன்னைக்கு நாளைக்கு அது தெரிய வரும். ஆனால் மேலே இருந்து ஆட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த பேரரசர்கள் இவரை சிற்றரசராக, குறுநில மன்னராக உருவாக்கி நீங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆடுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மேலில் இருக்கின்ற பதவியில் இருக்கின்ற ஆளுநர் என்பவர் பேசுகின்ற பொழுது அதன் மீது வருகின்ற விமர்சனங்கள் கம்மியா இருக்கும். நாங்க பேசினா அது அரசியலா இருக்கும். எதை கேட்டாலும் கவர்னர் தலையில தூக்கி கல்ல போட்டுடலாம்னு சொல்லிட்டு இவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு அடியாளா பயன்படுத்திருச்சு மத்திய அரசு. இப்ப இவங்களுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள என்ன சண்டை நடக்குதுன்றது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டில் எந்த விதத்துமே உள்ள நுழைய முடியல. எப்ப போனாலும் 40 சீட்டுக்கு 40 சீட்டை வந்து மாத்தி தான் ஓட்டு போடுறான். எப்ப போனாலும் கேள்வி கேட்கிறான், எதுக்கு எடுத்தாலும் ஏத்து பேசுறான். அகில இந்திய அளவில் இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க. மும்மொழி கொள்கை வந்ததுன்னா இந்தியை ஏற்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் இந்தியை நாங்கள் ஏற்கவில்லை என்பது உண்மை அல்ல. இந்தியை எல்லா இடத்திலும் சமஸ்கிருதத்தின் பெயரால் திணிக்காதீர்கள்.